ஆற்று வாழ்வியல் நிகழ்வில் உறக்கம் உணர்வீர் எனும் பொருளில் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் மனம் பற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புரிந்து கொள்கிற ஒரு வாழ்வியல் இன்றியமையாத, உடல் நலத்திற்கு இன்றியமையாத பாடம் உறக்கம், தூக்கம். உறக்கம் என்ற கருத்துக்களை பற்றி, உறக்கத்தின் உள்ளே ஒளிந்திருக்கிற உடல் நலம் என்கிற அடிப்படையில் உறக்கம் பற்றி சில கருத்துக்களை நாம் முன்பே பேசியிருக்கிறோம். உறக்கம் உடலுக்கு என்ன செய்கிறது, உடல் நலத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்கிற அடிப்படையில் சில உள்ளடக்கங்களை முன்பு பேசியிருக்கிறோம். ஒரு சிறிய அறிமுகமாக சொல்ல வேண்டுமென்றால், உடல் நலமாக இருப்பதற்கு உறக்கம் இன்றியமையாதது. உடல் நலத்தில் சீர்குலைவு ஏற்படும்போது உறக்கம் அந்த சீர்குலைவுகளை சீர் செய்கிறது. மேலும் நன்றாக உறங்குகிற போது உடலில் இருக்கிற உள் உறுப்புகளின் இயக்கம் முழுமையாக செயல்பட்டு உடலினுடைய ஆற்றலை சீர் செய்கிறது. உடலுக்கு உதவாத கழிவாக இருக்கிற பொருட்களை வெளியேற்றுகிறது என்றெல்லாம் நாம் முன்பு உரை செய்திருக்கிறோம். இப்போது இன்னும் கூடுதலாக உறக்கம் குறித்து சில செய்திகளை உங்கள் புரிதலுக்காக பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். உடல் என்பது அடிப்படையில் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற வகையிலேயே அது இயற்கையாக அமையப்பெற்றது. உடல் ஒரு அணுவாக இருந்த நிலையில் இருந்து தொடர்ந்து வளர்ந்து நிறைய அணுக்கூட்டங்கள் இணைந்து முழு இயக்கம் பெற்று ஒரு மனித உடலாக உருவாகி இருக்கிறது. நமக்கு வாய்த்து இருக்கிற உடல் என்பது இத்தகைய தன்மை உடையதுதான் என்பதும் நீங்கள் அறிந்ததுதான். அடிப்படையில் உடல் இயக்கம் என்பது இந்த உறுப்புகளின் அணுக்களின் கூட்டு கலவையால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் இயற்கையின் கட்டுமானத்தில் உருவாக்கப்பட்டவை. இயக்கங்கள் அனைத்தும் இயற்கையின் கட்டுமானங்களில் இயங்குபவை. மனித அறிவில் இருந்து எந்த விதமான செயற்கையான புறப்பொருட்களும் இவற்றிற்குள் இல்லை. இவை முழுவதும் தன் இயல்பாக, தன் வளர்ச்சி போக்கில், தன்னுடைய சொந்த கட்டுமானங்களின் வகைமையில் அமையப்பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பல நேரங்களில் உரையாடியிருக்கிறோம். இந்த உடல் இயக்கத்திற்கு உறக்கம் எவ்வாறு உதவி செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஆழமாக சில புரிதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக
இந்த பகிர்வை உங்களோடு நிகழ்த்துகிறேன். உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடல் ஒரு குழந்தைக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதே இயக்க முறைகளோடு ஒரு வயது முதிர்ந்தோருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தையினுடைய உடல் இயக்கமும் வயது முதிர்ந்தோருடைய உடல் இயக்கமும் இயங்கு முறைகளில் வேறுபாடு அடைந்து விடுகின்றன. அந்த வேறுபாடு மனம் என்கிற அளவில், அறிவு என்கிற அளவில் மாறிவிடுகிற, விளைந்து விடுகிற ஒரு விளைவு. உடல் என்கிற அளவில் இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றன. உள்ளவயங்கள் அளவுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றன ஒழிய வேறு பெரிய மாற்றங்கள் ஏதும் உடல் என்கிற அளவில் நிகழ்வதில்லை. ஆனால் உடல் நலமாக இருப்பது, பொலிவாக இருப்பது, வளமையாக இருப்பது என்கிற அளவுகளில், வகைமைகளில் பார்க்கிற போது மிகுந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. இதற்கு அடிப்படையில் நாம் பல நேரங்களில் பேசியிருக்கிறோம். அடிப்படையில் இருக்கிற காரணம், குழந்தைகள் முழுவதுமாக உடலை பின்பற்றுகின்றனர். வயது வந்தோர் அவ்வாறு உடலை பின்பற்றுவதில்லை. அவர்கள் நினைவுகளை, அறிவு சேகரிப்புகளை பின்பற்றுகின்றனர். இந்த நினைவுகளும் அறிவு சேகரிப்புகளும் மனம் என்ற கருத்துக்களினுடைய உள்கட்டுமானத்தில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அது தனியாக நாம் உரையாடி இருக்கிறோம், இன்னும் உரையாடலாம். நினைவுகளின் அடிப்படையில் மனிதர்கள், வயது முதிர்ந்தவர்கள் தமது உடல் இயங்குமுறையை மாறும்படி செய்து விடுகிறார்கள் என்பதுதான் கருத்து. இப்போது குழந்தைகள் உடலை பின்பற்றுகிற போது அவர்கள் கூடுதல் நேரம் உறங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். குழந்தைகள் கூடுதல் நேரம் உறங்குவது என்பதனுடைய உட்பொருள், குழந்தைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு எது இன்பமானதாக உணர்த்தப்படுகிறதோ அந்த உணர்வில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வயது முதிர்ந்தோருக்கு வயது முதிர்வு போக்கில் அவர்கள் அத்தகைய உணர்வில், வழிகாட்டுதலில் பொருந்தி போவதில்லை. அவர்கள் சேகரிக்கப்பட்ட அறிவில் இருந்து தமது இயங்குமுறையை மாற்றிக்கொள்கிறார்கள். நினைவுகளின் அடிப்படையில் அவர்களது செயல்பாடுகள் அமைகின்றன என்கிறபடியால் அவர்களது உடல் இயக்க முறை நோய் எனும் நிலைக்கு ஆளாகிறது என்பது கருத்து. இப்பொழுது உறக்கத்தினுடைய அவசியம், உறக்கத்தினுடைய இன்றியமையாமை என்பது நாம் புரிந்து கொள்வதற்குரிய நிலையில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு உறக்கத்தின் வழியாக அவர்களது இயங்கு முறை, அவர்களுடைய வளமை நிலை எல்லாமும் தொடர்ந்து தக்க வைக்கப்படுகிறது. இந்த குழந்தையினுடைய சமூக உறவுகள் விரிவடையும் போது அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக வளர்ச்சி அடைகிற உண்மையை நாம் பார்க்கிறோம். இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம்.
அவ்வாறு அவர்கள் வளர்ச்சி அடைவது என்பது அவர்களது அறிவு சேகரிப்பும் அவர்களது நினைவு வழிகாட்டலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பது நாம் காண்கிற காட்சி. இதுதான் உறக்கம் பற்றி நாம் கூடுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய இடம். பொதுவாக மனிதர்களிடம் உறக்கம் பற்றி நான் விசாரிக்கிற போது, நான் உறங்குவது இல்லை என்று காரணம் சொல்கிறவர்கள், ஏன் உறங்குவதில்லை என்பதற்கு அவர்கள் கூறுகிற காரணம், ஏதாவது நினைவுகள் வந்து விடுகின்றன, அவற்றை அசை போட்டு கொண்டு தூங்குவதற்கு நேரம் கழிந்து விடுகிறது, நேரம் போதவில்லை என்பதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கும் அப்படி நினைவுகள் உங்களது தூக்கத்தை தள்ளி வைக்கும் அளவிற்கு கனமானதாக இருந்திருக்கும். நண்பர்களே, ஒரு எளிய காரண காரிய நிலை, மிக எளிமையாக இவற்றை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காரண காரியத்தை பொருத்துகிற போது மிக எளிமையாக நீங்கள் காண முடியும். உங்கள் நினைவுகள் உங்களது உறக்கத்தை தடை செய்கின்றன என்பதுதான் அது. உங்களது அனுபவங்கள், அறிவு சேகரிப்பு இவைதான் உங்களுக்குள் அசை போடப்பட்டு தூக்கத்தை தள்ளி வைக்கின்றன என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த இந்த கருத்தின் வழியாக நாம் ஒரு முடிவிற்கு வர முடியும். தூக்கம் என்பது உங்களது காரண காரிய விசாரிப்பின் வழியாக பார்க்கிற போது, தூக்கம் என்பது உங்களது நினைவுகள், சேகரிக்கப்பட்ட அறிவு உள்ளிட்டவற்றின் அமைதி நிலையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் உறங்குவதற்கு தடையாக இருப்பது உங்களது நினைவுகளும் உங்களது சேகரிக்கப்பட்ட அறிவு குறிப்புகளும் தான். அவை உங்களை உறங்கச் செய்வதில்லை. எனவே உங்களது உறக்கம் என்பது உங்களது நினைவுகளும் உங்களது அறிவு சேகரிப்பு குறிப்புகளும் அமைதி அடைகிற நிலையில்தான் உறக்கம் என்பது சாத்தியமாகிறது. எனவே உறக்கம் என்பது உடலை பின்பற்றி நீங்கள் இருக்கிற போது, ஒரு குழந்தையைப் போல் இருக்கிற போது, குழந்தைகளுக்கு உறக்கம் வருவது போலவே உங்களுக்கும் உறக்கம் எளிமையாக கைகூடும். நீங்கள் அந்த நிலையிலிருந்து நகர்ந்து இருக்கிற போது உறக்கம் உங்களது அறிவு மற்றும் உங்களது தகவல் சேகரிப்பு போன்றவற்றால் தடைபெறுகிறது. இவற்றினுடைய அமைதி நிலையே உங்களை உறக்கத்திற்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் நன்றாக உறங்குகிறீர்கள் என்றால், அல்லது நீங்கள் நன்றாக உறங்குகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் நினைவுகளிலிருந்து, உங்கள் அறிவு சேகரிப்பு குறிப்புகளிலிருந்து அமைதி பெற்றிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் உறக்கத்தை உங்களது உடல் இயக்கத்தினுடைய மிக தவிர்க்க முடியாமல், மிக முக்கியமாக இருக்கிற இயங்கு முறையான உங்கள் உறக்கத்தை இயக்குவது உங்களது நினைவும் உங்களது தகவல் சேகரிப்பும் என்பதை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும். முன்பே நாம் பேசியிருக்கிறோம், உங்கள் உடலை இயக்குவது உங்கள் தகவல் சேகரிப்பும் உங்களது மன போக்கும் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. உங்களது அனுபவ குறிப்புகள் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது, உங்கள் உடலை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பேசியிருக்கிறோம்.
உங்கள் உடல் நீங்கள் குழந்தையாக இருக்கிற வரை, அப்படியென்றால் உங்கள் அனுபவங்களும் உங்கள் தகவல் சேகரிப்புகளும் மிகாமல் இருக்கும் வரை உங்கள் உடல் இயல்பாக உறங்குகிறது. இந்த தகவல் சேகரிப்பு, அனுபவ குறிப்புகள், உங்கள் அறிவு நிலை இவையெல்லாம் விரிவடையும் போது அவை உங்கள் உடலை இயக்க துவங்கியவுடன் உங்கள் உறக்கம் தடைபெற்று போகிறது. எனவேதான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு, உங்கள் உடலின் உடைய இயல்பை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று. அந்த வகையில் நீங்கள் உடலினுடைய இயல்பை தொடர்ந்து பின்பற்றுகிற போது அடிப்படையில் உங்கள் அறிவை, உங்கள் தகவல் சேகரிப்பை நீங்கள் விலக்கி வைப்பீர்கள். உங்கள் அறிவும் உங்கள் தகவல் சேகரிப்பும் உங்களிடமிருந்து, உங்கள் உடலிடமிருந்து விலகி உங்கள் உடலுக்கு அவை கட்டுப்பாடுகளை தளர்த்தி வைக்கும் என்றால் உங்களது உறக்கம் மிக இயல்பானதாக இருக்கும். நீங்கள் உடலினுடைய இயல்பில் இயங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு உறக்கம் இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் கைவரப்படும். ஆனால் நிலை அப்படி இல்லை. உங்களது உடலை உங்களது அனுபவமும் உங்களது தகவல் சேகரிப்பும் தொடர்ந்து இயக்கிக் கொள்ளும்படியாக நீங்கள் அவற்றை வழக்கம் செய்துவிட்டீர்கள். இப்படி வழக்கப்படுத்திய காரணத்தினால் தொடர்ந்து உங்கள் உறக்க நிலையை சீர்குலைப்பது, சிதைவுறச் செய்வது உங்களது சிந்தனைகளும் அனுபவங்களும் என்று மாறி போயிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் உறக்கம் பற்றி புரிந்து கொள்கிற போது, நீங்கள் உறக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குழந்தையைப் போல் உங்கள் உடலை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுக்கு சேகரிக்கப்படுகிற அறிவையும் அனுபவங்களையும் உரிய நிலையில் விலக்கி வைக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் உரிய நிலையில் விலக்கி வைப்பீர்கள் என்றால் இந்த விலக்கப்போக்கு உங்களுக்கு இனிமையான, வளமையான உறக்கத்தை கொண்டு வந்து வழங்கும். சரி, இப்படி அறிவு சேகரிப்பு மற்றும் அனுபவ சேகரிப்புகளிலிருந்து விலகி நின்று உறக்கத்தை மேற்கொள்வீர்கள் என்றால் அதன் வழியாக உங்கள் உடலுக்குள் உங்களுக்கு நிகழ்கிற மாற்றங்கள் என்ன என்பது பாடம். என்ன மாற்றங்கள் நிகழும் என்றால், நாம் மனம் பற்றி பேசிய பாடக்குறிப்பில் குறிப்பிட்டது போல உங்கள் அறிவு, உங்கள் தகவல்கள் எல்லாமும் அமைதி நிலையில் இருக்கின்றன இந்த உறக்கத்தின் போது. அப்படி அமைதி நிலையில் இருப்பதன் காரணத்தினாலேயே உங்களுக்கு உறக்கம் கைவரப்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த நிலையில் உங்களது தகவல் சேகரிப்பு, பழைய அறிவு குறிப்புகள் எல்லாமும் விலகி நிற்கிற நிலையில் உங்களது மனம் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கான வாழ்வியல் குறிப்புகளை பெற்றுக்கொள்ளும். அவை பெற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் உடலுக்குள் இயக்கமாக மாறும். இந்த புரிதலை நீங்கள் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு சிந்திக்க வேண்டும். அதன் வழியாக நீங்கள் செயல்பட வேண்டும். அவ்வாறே உங்களுக்கு இனிமையான, மகிழ்வான, உற்சாகமான வாழ்க்கை முறையில் நீங்கள் பயணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது உங்களது அறிவும் அனுபவ குறிப்புகளும் உங்களிடம் இருந்து விளக்கம் பெற்று
அவற்றை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் அமைதி அடைகிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்களது 6வது அறிவாக இருக்கிற மனம் வெளிப்படுத்துகிற குறிப்புகளை, உணர்வுகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு மட்டுமே அவை வழிகாட்டும் என்பதன் சிறப்பை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சிறப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும், ஒவ்வொரு உடல் இயங்கு முறைக்கும் தனித்தனியே வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இயல்பாக இருக்கிறது. அப்படித்தான் இயற்கையாகவே அமையப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் அறிவு குறிப்புகளை, அனுபவ நினைவுகளை விலக்கி வைத்து பார்க்கிற போது 6வது அறிவாக இருக்கிற மனம் உங்களுக்கான புதிய வழிகாட்டல்களை, உணர்தல்களை பெற்றுக்கொள்வதற்குரிய நிலையில் நகர்கிறது. எனவே உங்களது உறக்கம் என்பது உங்கள் அனுபவ அறிவும், உங்களது நினைவுகளும் மட்டுப்பட்டு நிற்கிற இடம் என்பது மட்டுமல்ல, அமைதியாக இருக்கிற நிலை என்பது மட்டுமல்ல, உங்களது 6வது அறிவு விழித்துக் கொள்கிற நிலை. உங்களது மனம் உங்களுக்கு புதிய உணர்வுகளை கொடுக்கிற நிலை. இந்த நிலையில் நீங்கள் புதிய பகுதிகளை, புதிய சிறப்பான உணர்வுகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வை நகர்த்த முடியும். முழுமையாக வாழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த 6வது அறிவு குறித்த அறிதல் நமக்கு இல்லாத காரணத்தினால், நாம் சேகரித்து வைத்திருக்கிற 5 அறிவின் வழியாக சேகரித்து வைத்திருக்கிற சேகரிப்பு குறிப்புகளை வைத்துக்கொண்டு, அவற்றை வைத்து இந்த வாழ்வை வாழ்ந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவை ஏற்படுத்துகிற விளைவுகள் நமக்கு பொருந்தாத வாழ்க்கை முறையை நமக்கு தருகின்றன. நம்மை உணர்ச்சி கொந்தளிப்பில் நிலை பெறச் செய்கின்றன. நமக்கு சிதைவான வழிகாட்டுதலை வழங்குகின்றன. நம் உரிமையை இழக்கச் செய்கின்றன. நமது இயல்பான வேகத்தை மட்டுப்படுத்துகின்றன. நமது இயல்பான வேகத்தில் இருந்து நம்மை கூடுதலாக தூண்டல் செய்கின்றன. இவை எல்லாமும் நமது 5 அறிவுகளின் வழியாக சேகரிக்கப்பட்ட கருத்துக்களின் வழியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதல்ல நாம் சொல்ல வருகிற கருத்து. இந்த கருத்துக்களை நாம் உடல் இயங்கும்படி வழக்கமாக்கி கொண்டோம் என்றால், அவை உடலை இயக்கத் துவங்குகின்றன. அந்த இயக்கத்தின் வழியாக உடல் தன் இயற்கை இயல்பிலிருந்து விலகிச் செல்கிறது. அதன் வழியாக நாம் இனிமையான வாழ்க்கை முறையை தவறவிட்டவர்களாக மாறிப் போகின்றோம் என்கிறபடியால், இந்த 5 அறிவு வழியாக பெறப்படுகிற கருத்துக்களை பெற்றுக்கொள்ளவும், அவற்றை உள்வாங்கிக் கொள்ளவும், அவற்றிலிருந்து புதிய ஒன்றை புரிந்து கொள்ளவும், உரிய நிலையில் அவற்றை விலக்கிக் கொள்ளவும் நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விலக்கிக் கொள்வதின் வழியாகவே நாம் மனம் எவ்வாறு புதிய உணர்வுகளை பெற்றுக்கொள்கிறது என்பதை பார்க்க முடியும். அந்த உணர்வுகளின் வழியாக நமது இனிமையான வாழ்வை முன்னெடுக்க முடியும். நான் இப்போதும் இனிமையாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால்,
என் 5 அறிவின் வழியாக பெற்றுக்கொண்ட குறிப்புகளே என்னை வாழ்வதற்கு தூண்டுகிறது, அதுவே போதுமானதாக இருக்கிறது என்றால், உங்களது உடல் தொடங்கி உளவியல் சார்ந்திருக்கிற எல்லா வகையான சீர்கேடுகளுக்கும், நோய் நிலைகளுக்கும் நீங்களே பொறுப்பாவீர்கள். நோயற்ற நிலைக்கு நகர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உடலுக்கு ஒவ்வாத, இயற்கைக்கு பொருந்தாத ரசாயனங்களை, உணவுப் பொருட்களை உட்கொண்டு மேலும் உங்கள் உடலினுடைய இயல்பு நிலையை சிதைவிற்கு உள்ளாக்குவீர்கள். இவையெல்லாமும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உணர்வு நிலை குறித்து நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். இந்த 5 அறிவு பெற்றுக்கொண்ட குறிப்புகளை உங்கள் உடல் இயங்கும்படி நீங்கள் மாற்றி வைப்பீர்கள் என்றால், இந்த மாற்றம் உங்கள் உடலின் இயல்பை பெற்றுக்கொண்ட குறிப்புகளின் அடிப்படையில் வழிகெடுக்க செய்யும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். இன்று உடல் இயல்பை இழந்து உணவையும் மருந்தையும் ஒன்றாக உட்கொள்கிற ஒரு மனித வாழ்வை நாம் கண்முன்னே எல்லோரின் வாழ்க்கை முறையிலும் பார்க்கிறோம், நீங்களும் பார்க்கிறீர்கள். இந்த சிக்கல் எங்கிருந்து துவங்கியது, எவ்வாறு இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திப்பீர்கள் என்றால், உங்கள் 5 அறிவின் வழியாக சேகரிக்கப்பட்ட கருத்துக்களையும் நினைவுகளையும் எந்த எல்லையில் நிறுத்தி வைக்க வேண்டும், எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு விலக்கி வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புரிதலுக்காக நாம் எடுக்கிற முயற்சிகளில் இன்றியமையாத முதன்மையான நிலையில் இருப்பது உங்கள் உறக்கம். உறக்கம் என்பது உங்களது 5 அறிவு வழியாக பெறப்பட்ட அனுபவங்களும் கருத்துக்களும் அமைதியாக இருக்கின்ற நிலை. இப்பொழுது இந்த உறக்க நிலையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால், இந்த உறக்க நிலை இந்த 5 அறிவிற்கு அப்பாற்பட்டு இருக்கிற வெவ்வேறு வகையான உணர்வுகளை உங்களுக்கு உரிய சிறப்பான இயல்பு குறிப்புகளை உள்வாங்கிக் கொள்ளும். அது இந்த உடலுக்குரிய வழிகாட்டுதல்களை தனதாக்கிக் கொள்ளும். இது உங்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அமையப்பெற்றிருக்கிறது. அது அவ்வாறே உங்களுக்கு வழிகாட்டவும், உங்களை மேன்மை செய்யவும், உங்கள் வாழ்வை சிறப்பாக்கவும் உதவும். எனவே நீங்கள் நான் நலமாக இருக்கிறேன் என்கிற கருத்தினை உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்புகளில் இருந்து, அறிவு சேகரிப்புகளில் இருந்து மதிப்பீடு செய்யாமல் இருப்பீர்களாக. அவ்வாறு மதிப்பீடு செய்வீர்கள் என்றால், அந்த மதிப்பீடு ஒருமுறை இயற்கையினுடைய இயங்குமுறையோடு பொருத்தி பார்க்கும்போது அவை உண்மையிலேயே எத்தகைய மதிப்பு கொண்டவை என்பதை உங்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த எளிமையான புரிதலின் வழியாக இந்த சேகரிக்கப்பட்ட அறிவினுடைய நிறுத்தல் எல்லை என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். தொடர்ந்து அவற்றினுடைய நெறிப்பாடுகளை, அவை வழங்குகிற வழிகாட்டுதல்களை விலக்கி வைக்கவும் முடியும். அவை உங்களுக்கு பதற்றத்தை வழங்குகிறது, கவலைகளை வழங்குகிறது, சோர்வு நிலைகளை வழங்குகிறது, அச்சத்தை வழங்குகிறது. இவைகளின் வழியாக உங்கள் உறக்கத்தை நீங்கள் தொலைக்கிறீர்கள். இவை அல்லாத உங்களது இருமாப்பு, உங்களது ஆணவம் அல்லது உங்களது
பெருமை, உங்களது அதீத உற்சாகம் போன்றவையும் இந்த 5 அ அறிவுகளின் வழியாக சேகரிக்கப்பட்ட குறிப்புகள் தான். இவையும் கூட உங்களது உறக்கத்தை தொலைக்கச் செய்கின்றன. இந்த உறக்க தவிர்ப்பு அல்லது உறக்க தொலைப்பு என்பது உங்களது மனம் அதாவது 6ஆம் அறிவு பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற உணர்வுகளையும், பெற்றுக்கொண்டு உள்ளே வைத்திருக்கிற இயங்குமுறைகளையும் வெளிப்படுத்துவதற்கு உரிய வாய்ப்பை சிக்கலாக்குகிறது, சிதைவுற செய்கிறது. எனவே இந்த உணர்ச்சி வழங்குகிற, உணர்ச்சியை கொந்தளிக்க செய்கிற உங்களது நினைவுகளை விலக்கி வைத்து, ஒரு எல்லையில் நிறுத்தி வைத்து, அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளில் தொடர்ந்து நிலை கொள்ளாமல், அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளை பின்பற்றி கற்பனைக்கு ஆளாகாமல், நீங்கள் உங்களது அமைதி நிலை நோக்கி விருப்பத்தோடு திரும்புவீர்கள் என்றால், அந்த சேகரிக்கப்பட்ட அறிவினுடைய எல்லா அம்சங்களும், எல்லா குறிப்புகளும் உங்களை விட்டு விலகி நின்று, உங்கள் தேவைக்கு தகுந்தாற்போல், வாழ்விற்கு தகுந்தாற்போல் உதவுகிற இடத்தில் இருக்கக்கூடும். இதன் வழியாக நீங்கள் அமைதி நிலையில் உங்களது வாழ்வினுடைய சிறப்பு இயல்புகளை, சிறப்பு தன்மைகளை, இயற்கையின் இயல்பு நிலைகளோடு பொருந்தி போவதற்குரிய வாய்ப்புகளை பெற்று, இனிய வாழ்வை, இனிமையான வாழ்வை, மகிழ்வான வாழ்வை பெறுவதென்பது வழக்கமாகி போகும். எனவே வாழ்வு என்பது மேன்மையானதாக மாறுவதற்கு, கண்ணியமிக்கதாக மாறுவதற்கு, உயர்வானதாக மாறுவதற்கு, இவை எல்லாவற்றிற்கும் இருக்கிற பொது பொருள், உங்கள் வாழ்வு என்பது இந்த இயற்கைக்கு பொருத்தமானதாக மாறுவதற்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களது மனம் மட்டுமே உறுதுணையாக இருக்க முடியும். இதன் வழியாக நீங்கள் உங்களது நிலைகளை உணர்ந்து உங்களினுடைய வாழ்வினை உயர்த்தி கொள்ள முடியும். அதற்கு அடிப்படையாக இயற்கை வழங்குகிற வாய்ப்பு உங்களது உறக்கம். உறக்கத்தின் வழியாக உங்கள் எல்லா வகையான சேகரிப்புகளும் விளக்கம் பெற்று, அந்த விளக்கத்தினுடைய இறுதி புள்ளியில் உங்களது 6ஆம் அறிவு செயலூக்கம் பெற்று, புதிய சிந்தனைகளை, புதிய வாழ்வியல் வழிகாட்டல்களை பெற்றுக்கொண்டவராக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த அடிப்படை கருத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உறக்கம் குறித்து நீங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் இயங்குவீர்கள், செயல்படுவீர்கள் என்றால், உங்களை சுற்றி நடக்கிற, நீங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகிற எந்த ஒன்றும் உங்களது வாழ்விற்குரிய பாடங்களாக மாறிப்போகும். உங்கள் வாழ்வை சிதைக்கிற, சேதமுறச் செய்கிற ஒன்றாக அவற்றால் தொடர முடியாது. அவ்வளவு எளிய காரியமாக உறக்கம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். இவற்றை
எளிய காரியம் என்று நான் கூறுவதற்கு காரணம், நீங்கள் உறக்கத்தை பின்பற்றுகிற போது அவை எளிமையாக நிகழ்வதை நீங்கள் கண்முன் பார்ப்பீர்கள். நான் கற்பனையாக சொல்வதற்கில்லை. நீங்கள் கண்முன் பார்க்க முடியும். உறக்கம் என்பது உங்களது உடல் இயங்குமுறை சார்ந்து இருக்கிறது என்பது மிகச் சிறிய அளவிலான செயல்பாடு. ஆனால் உறக்கத்தின் வழியாக மட்டுப்படுகிற, விளக்கம் பெறுகிற உங்கள் ஐந்தறிவு குறிப்புகள் ஒரு நிலைக்கு வந்த பின்பு, அந்த 5 அறிவு கடந்து இருக்கிற உங்களால் உணர்வதற்குரிய சாத்தியம் கொண்ட விரிவான பகுதிகள் ஏராளமாக உங்களைச் சுற்றி இருக்கின்றன. அவை எல்லோருக்குமாக இருக்கின்றன. அவற்றை உள்வாங்கிக் கொள்ளவும், உணர்ந்து கொள்ளவும் உங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் உங்களது சேகரிக்கப்பட்ட அறிவுகளும், உணர்ச்சி கொந்தளிப்புகளும் தடை செய்து வைத்திருக்கின்றன. அவற்றை விலக்கி வைக்கிற போது, அதற்கு அப்பால் இருக்கிற அறிதலை, உணர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவற்றிற்கு உறக்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது. இந்த உறக்கத்திற்கும் உங்களுக்குமாக இருக்கிற உறவை உடல்நலம் சார்ந்த உறவு என்று நீங்கள் புரிந்து வைத்திருப்பது பிழையானதல்ல. ஆனால் அந்த உறக்கம் வழங்குகிற உணர்வை உடல்நலம் என்கிற நிலையில் சுருக்கி நிறுத்திவிடாமல், உங்கள் சிந்தனையை, உங்கள் வாழ்விற்குரிய வழிகாட்டலை விரிவான உணர்வுகளின் வழியாக நீங்கள் மேலெழச் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வாழ்வை இனிமையாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மகிழ்வாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்களது வாழ்விற்கு உங்கள் உணர்வே உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். உங்கள் கோட்பாடுகளும் கொள்கைகளும் உங்களது உணர்விற்கு எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும். உங்களது செயல்பாடுகளை செய்வதற்குரிய இலக்கண குறிப்புகள் உங்கள் கொள்கைகளில், கோட்பாடுகளில் எவ்வளவு இருக்கின்றன என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். கச்சிதமான பொருத்தப்பாடுகளை எது உங்களுக்கு வழங்குகிறது? கச்சிதமான பொருத்தப்பாடுகள் என்பது இயற்கையில் நீங்கள் இயற்கையாகவே இருப்பதற்குரிய தன்மையில் இருக்கின்றன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் விரிவான பகுதிகள், செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் உறக்கம் என்பது ஒரு சிறிய உடல்நலம் சார்ந்த கருத்து அல்ல. அது உங்கள் உடல் நலத்தை இயக்குகிற, நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற அறிவினை விலக்கி வைத்து பார்க்கிற, அவற்றிற்கு அப்பால் இருக்கிற பேரண்டத்தினுடைய பேரன்பை உணர்ந்து கொள்வதற்குரிய வாசல். நல்ல உறக்கம், நல்ல வழிகாட்டலை உங்களுக்கு வழங்குகிற துவக்க நிலை. நீங்கள் கண்மூடி உறங்குகிற நிலை என்பது உடல் ஆரோக்கியம் என்கிற தளத்திலிருந்து உயர்வு பெற்று உங்கள் சிந்தனையினுடைய எல்லையை விரிவு செய்யும் என்கிற புரிதலோடு நீங்கள் உறக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். ஒரு நிலை உயர்வு அடைந்த பின்பு நீங்கள் கண்மூடி உடல் கிடத்தி உங்கள் அறிவு குறிப்புகளை மட்டுப்படுத்துகிற அவசியம் இருக்காது. அவை உங்களது கட்டுப்பாட்டின் வழியே இருக்க பழகிவிடும். பின்பு நீங்கள் கண்மூடி உறங்குகிற முறை ஏதும் இல்லாமல் கூட அறிவு கடந்து உங்களது சிந்தனை முறையை உணர்வு நிலைகளில் இருந்து
விரிவு செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த உயர்நிலைக்கு துவக்கமாக போதுமான உறக்கம் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த உறக்கம் உங்கள் அறிவு நிலையை, அறிவு குறிப்புகளை, அனுபவ குறிப்புகளை விலக்கி வைக்கும். அறிவிற்கு அப்பாற்பட்டு, அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டு பரவி விரவி கிடக்கிற உணர்வுகளை உள்கிரகித்து கொள்வதற்கு உங்களோடு துணை நிற்கும். உங்கள் உறக்கம் உங்களை உயர்த்தும். தொடர்ந்து பேசுவோம்.